1948 ஜனவரி 30ஆம் தேதி மகாத்மா காந்தி அவர்கள் வந்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டதுக்கப்புறம் நாடு முழுவதும் வந்து பயங்கரமான கலவரங்கள்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சது. அதுலேயும் வந்து இவங்க தான் வந்து அவரை வந்து படுகொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் மிகப்பெரிய லெவலில் அந்த கலவரங்கள் எல்லாம் போய் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி 20ஆம் தேதி, அதாவது ஏறக்குறைய ஒரு 19 நாள் கழிச்சு, பெரியார் வந்து நன்னிலம் அப்படிங்கிற ஒரு ஊர் பகுதியில் வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்து பேசினா கலவரங்கள் பெருசாகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதனால அவர் பேசினாப்புல. அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து தனி மனிதர்களை வந்து பழிவாங்க நினைக்கிறோம், ஆனால் தனி மனிதர்கள் வந்து இங்கே ஒரு கருவிகள் தான். அப்படி பார்த்தா வந்து துப்பாக்கியும் கருவி தான், தனி மனிதனும் கருவி தான். அதாவது துப்பாக்கி வந்து அவரை சுட வந்து பயன்பட்டுருக்கு அப்படின்ற பட்சம் வரும்போது அது ஒரு கருவி. தனி மனிதன் அப்படின்ட்டு வரும்போதும் அதுவும் அவரும் கோச்சேவும் வந்து ஒரு கருவி தான். அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியாலஜி தான் வந்து இங்கே மகாத்மா காந்தியை வந்து சுட்டு படுகொலை செய்ய வச்சது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம வந்து பழி வாங்கணும். மூட நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து நம்ம அழிக்கணும். சாதி மத பேதத்தை தான் வந்து நம்ம அழிக்கணும். ஏன்னா அவருக்கு பின்னாடி இருந்தது அந்த ஒரு விஷயந்தான். அதை வந்து ஒழிச்சு கட்டாமல் நம்மளால் இந்த தனி மனிதனை மட்டும் ஒழிச்சு கட்டி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாப்புல. இது வந்து இன்றைக்கும் வந்து நம்ம பொருந்தோம். இன்றைக்கும் வந்து தனி மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வச்சு ஒழுக்கத்தை வந்து கட்டமைக்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. சமூகம் தான் வந்து இங்கே எல்லாத்துக்கும் சிக்கலாக இருக்குது. சமூகம் வந்து ஒழுக்கமாக சரிசமமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட.